சபாஷ். இந்த 1 year மேரேஜ் லைஃப்ல நீ பட்ட கஷ்டத்தை எமோஷனலா ஃபீலிங் குறையாம சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா பேசின. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒரு கொடுமைக்காரனா நினைக்கிற அளவுக்கு உன்னோட ஆர்குமெண்ட் இருந்துச்சு. குட் பெர்ஃபார்மன்ஸ். பட் உன் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை மறக்காம சொன்ன நீ 1-2 விஷயங்களை சொல்ல மறந்துட்ட. அத மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியா? பொய் சொல்றப்ப மட்டும் வேகமா பேசின, இப்ப எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லணும்னா உடனே அநியாயத்துக்கு வைக்கப்பட்டு நிக்கிறிய. என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு சீமந்த வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே உனக்கு இல்லையே. கல்யாணத்தன்னைக்கு உன் பக்கத்துல உட்காந்து தாலி கட்ட வந்தல்ல, அப்பவே தாலியை பிடிக்க வீசி எரிஞ்சிட்டு 1 year உனக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டி என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் போல? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் 1 year அக்ரிமெண்ட் போட்டு தானே செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு சொல்றேன். ஏன் நானே சொல்றேன், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். நான் கல்ச்சர் தெரியாம செஞ்ச தப்பு. நான் வாழ்ந்த நாட்டுல கல்யாணங்கிறது இங்க நடக்கிற மாதிரி திருவிழா கிடையாது. யார் யார் கூட வேணாலும் பிடிச்சிருக்க வரைக்கும் வாழலாம், பிடிக்கலையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கல்யாணங்கிறது அதனால இந்த ரேஷன் மெத்தட்ல ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒருத்திக்கு ஒரு புருஷன் தாங்கிற கண்டிஷன்லாம் கிடையவே கிடையாது. 2-3 வாட்டி கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களை பார்த்திருக்கேன், 4-5 வாட்டி கல்யாணம் பண்ண பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். அந்த கல்ச்சரை பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு 1 வருஷம் மட்டும் பொண்டாட்டியர் அக்ரிமெண்ட் போட்டது எனக்கு தப்பா தெரியலடி. ஆனா உனக்கு கல்யாணங்கிற வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியும், தாலிங்கிற வார்த்தைக்குள்ள மரியாதை தெரியும். நல்லவனோ கெட்டவனோ எவன் புருஷனா வந்தாலும் கடைசி வரைக்கும் அவனோட தான் வாழணுன்ற சம்பிரதாயம் உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக 1 வருஷம் மட்டும் பொண்டாட்டே இருக்கேங்கிற அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டேன்ற விஷயத்த எமோஷனலா நீயே சொல்லிரு. சொல்லு. ஏன் தலை கொஞ்சம் நிக்கிற? ஏன் விஸ்வநாதனோட பையன் கல்ச்சர் தெரியாம தப்பா வளர்ந்துட்டு வந்துட்டான், அவனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு திருத்துவோன்றதுக்காகவா? இல்ல தாயெல்லாம் வளர்ந்ததுனால தப்பா வளர்ந்துட்டான், அவனுக்கு நம்ம பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா தாய்க்கு தாயா இருந்து வாழ்க்கை புரிய போன்றதுக்காகவா? இதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்க அக்காக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் வேணும், உன் தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு பணம் வேணும், உன் தம்பிக்கு வேலை வேணும். இதெல்லாம் வேணும்னா விஸ்வநாதன் மாதிரி ஒரு பெரிய பணக்காரனுடைய பையன் வேணும். உனக்கு நான் கிடைச்சேன். உன்னோட சுயநலத்துக்காக பக்காவா பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி உன் குடும்பத்தோட தலையெழுத்தை மாத்துறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டை நீ கையெழுத்து போட்ட. தெரியாம தப்பு செஞ்சேன்னு இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறியே. தெரிஞ்ச தப்பு செஞ்சவன என்னடி பண்றது? அது என்ன சொன்ன? அவருக்கு மூடு வரும் போதெல்லாம் அக்ரிமெண்ட் பொண்டாட்டி நான் அவரை சந்தோஷப்படுத்துவேன் வாய் கூசாம சொல்றேன். நீயும் நானும் 1 year கிட்டத்தட்ட 365 நைட் ஒன்னா ஒரே பெட்ரூம்ல மீட் பண்ணிருக்கோம். பல நாள் நிதானத்துல இருந்திருக்கேன், பல நாள் போதையில இருந்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் தப்பான எண்ணத்தோட நான் அவனை தொற்றுப்பேனா? என்னமோ ரேப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. விருப்பம் இல்லாம விபச்சாரியா இருந்தா கூட தொடக்கூடாதுன்றது என்னோட பாலிசி. நீ விருப்பப்பட்டு தொட்டப்ப அதை அக்செப்ட் பண்ண. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்சம் செலவு பண்றது ஒரு முழம் மல்லிகைப்பூவும் ஒரு பேக்கெட் அல்வாவும் தான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சின்னதா ஒரு ஸ்மைல் போதும். 1 வருஷத்துக்கு ஒரு பொண்ணோட, 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால இருக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. ஆனா நான் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்ல. ஐம் நாட் a womanizer. நீ என் கூட இருந்த காலத்துல நீ என்ன லவ் பண்ணி இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன் பேருக்கு பின்னாடி விஜயின் போட்டுக்க வைக்கப்படுற நீ குழந்தையோட பேருக்கு முன்னாடி என் பேர் இன்ஷியலா போட்டுக்கிறதுக்கு மட்டும் ஆசைப்படுறியே. அந்த நியாயம் எனக்கு புரியல. திருந்தி வாழணும்னு நினைக்கிற என்ன புரிஞ்சுக்க தெரியாத உன்கிட்ட என் குழந்தைய மட்டும் எப்படி தர முடியும்? உன் பிடிவாதம் என் மனசை காயப்படுத்தின மாதிரி என் குழந்தைய காயப்படுத்தாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால என் குழந்தை உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்லி என்னால எடுத்துட்டு போக முடியும்.